கந்தையானாலும் கசக்கி கட்ட, அதுதான் பழமொழி. கதை என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அழகே அழகே எதுவும். ஒரு கிராமத்தில் பிரகாஷ், கந்தன் அப்படின்னு சொல்லி 2 நண்பர்கள் இருக்காங்க. அந்த ஊரில் எப்படின்னா, அந்த ஊருடைய காலநிலை வந்துட்டு ஒரு ஒரு காலம் வந்து மழை நல்லா பெய்யும். ஒரு வருடம் நல்லா மழை பெஞ்சுது அப்படின்னா 2 வருஷத்துக்கு மழை இருக்காது. இல்லை 2 வருஷம் 3 வருஷம் மழை பெஞ்சது அப்படின்னா மீதி ஒரு 4-5 வருஷத்துக்கு பஞ்சமே தான் போயிட்டுருக்கும். இதனால அந்த ஊரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கோவில் திருவிழா நடத்துவாங்க. அந்த கோவில் திருவிழாவுக்கு தான் அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்த தானியங்கள்லாம் வந்துட்டு சாமிக்கு வச்சு அதை ஏல விட்டு அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு திருவிழா கொண்டாடுவாங்க. அந்த திருவிழாவுக்கு எல்லாரும் வந்து வழக்கமாக புது துணிகள் எடுப்பாங்க. இந்த ஊரில் வந்து எல்லாருமே வந்து சின்னதாக ஏதாவது ஒரு சேமிப்பு இருந்தாலும் அதை சேமித்து தான் வைப்பாங்க. அனாவசியமாக செலவே பண்ண மாட்டாங்க. இப்படி இருக்கையில் இந்த கந்தனும் பிரகாஷும் வந்து நல்ல நண்பர்களாக வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு 5 வருஷம் நல்ல ஊரில் செழிப்பு, பயங்கர செழிப்பு. அப்போது கந்தன் வந்து பிரகாஷை சொல்கிறான், பிரகாஷ் இனிமேல் நமக்கு வந்துட்டு பஞ்சமே இருக்காது, நல்ல பயங்கரமான செல்வ செழிப்போடு நம்ம ஊர் மாறப்போது, நம்ம செல்வ செழிப்போடு வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கந்தன்கிட்ட பிரகாஷ்ட கந்தன் சொல்கிறாரு. அப்போது கந்தன் சொல்கிறாரு, இல்லை பிரகாஷ், நம்ம ஊர் வந்து எப்போ மாறுது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இந்த 5 வருஷம் நல்ல செழிப்பு இருந்திருக்கு, இந்த 5 வருஷத்தில் உள்ள செழிப்பை நம்ம சேமித்து தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது கந்தன் சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை பிரகாஷ், உனக்கு தெரியல, இனிமேல் வந்து நம்ம கிராமத்தில் நல்ல மழை வந்து எப்போவுமே பொழியும், நமக்கு எந்த பஞ்சமும் வராது அப்படின்னு சொல்கிறாரு. திருவிழாவும் அந்த 5 வருஷத்தில் வருது. நல்லபடியாக திருவிழாவை மக்கள் கொண்டாடி முடிக்கிறாங்க. அடுத்த திருவிழாவை பற்றி அந்த ஊர் ஊர் தலைவர் பேசுகிறாரு. இனி 5 வருஷம் கழித்து நமக்கு திருவிழா வரும். 5 வருஷத்தில் எந்த பஞ்சம் வந்தாலும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணணும், ஆனால் வீண் செலவு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் தலைவர் பொதுவாக எல்லாருக்கும் சொல்லுறாரு. இது எல்லா மக்களும் அந்த ஊர் தலைவர் சொல்கிறத பணிவாக கேட்டுக்கிறாங்க. அப்போது அந்த பிரகாஷ் சொல்கிறாரு, இல்லை தலைவரே, இனிமேல் நமக்கு பஞ்சம்லாம் வராது, நம்ம ஊரில் இனிமேல் நல்ல செழிப்பு தான் இருக்க போது, நம்ம விருப்பப்பட்டதை எப்போனாலும் பண்ணிக்கிடலாம், நமக்கு விருப்பப்பட்டதை வாங்கிக்கலாம், நம்ம ஆடம்பர செலவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிரகாஷ் சொல்கிறாரு. அப்போ கண்ணன் சொல்கிறாரு, தலைவர் சொல்கிறத கேளு, நம்ம ஊரில் வந்து எப்போ எப்படி இருக்குன்னு அவர் வந்து வயது முதிர்வு உள்ளவர், அவருக்கு தெரியும், நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்துட்டு அதை காதலே கேட்கல பிரகாஷ். அப்படி நாட்கள் போகுது, வருஷங்கள் போகுது. அதுக்கடுத்து 2 வருஷம் நல்ல செழிப்பு இருந்துச்சு. 3வது வருஷம் ஆரம்பிச்சது பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வந்துட்டு பிரகாஷ் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த 5 வருஷம் 6 வருஷம் வந்து நல்ல செழிப்பு இருந்ததில்ல, அந்த செழிப்பில் வந்துட்டு அவர் விதவிதமாக ஆடைகள் வாங்குறது, விதவிதமாக அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து ஆடம்பர செலவு அதிகமாக பண்ணி அவர்கிட்ட இப்போ எதுவுமே இல்லாமல் இருந்தார். பஞ்சத்தில் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த 7 வருஷமாக சேர்த்து வச்சுருந்த சேமிப்பு, தானியங்கள் இதை வச்சு மக்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு நல்லபடியாக வாழறதுக்கு உதவியாக வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பிரகாஷ் கிட்டே எதுவுமே இல்லை. கந்தன் கிட்ட வராரு, கந்தா என்கிட்ட இப்போ எந்த ஒரு இதுவுமே இல்லை, பணம் எல்லாமே வீணாக நான் செலவு பண்ணுறதுனால இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு முதியவர் சொல்கிறாரு, பிரகாஷ் கந்தை ஆனாலும் கசக்கி கட்டணும், நம்மளுடைய வாழ்க்கையோட நிலைமையை புரிந்து கொண்டு நம்ம வாழ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்கிறாரு. அப்போ தான் பிரகாஷ்க்கு புரிய வருது, நம்மளுடைய ஊர் எப்படி இருக்குது, நம்மளை சுற்றி உள்ள மக்கள் எப்படி வாழ்கிறாங்கங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம வாழ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவர் மூளைக்கு உரைக்குது. ஆமாங்க, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வாழ கற்றுக்கணும், பேராசை படக்கூடாது, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். அடுத்து ஒரு பழமொழியோட ஒரு கதையில் பார்க்கலாம். இந்த மாதிரி கதைகளை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.